ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி டொமேட்டோ ரைஸு ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து 200 கிராம், அதாவது மீடியம் சைஸு 4 தக்காளி, பச்சை மிளகா 4, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் கலந்து ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், நெய்யும் ஆயிலும் கலந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஸ்டார் மொக்கு 1, ஏலக்காய் 1, கல்பாசி 1, பிரியாணி எல்லாம் 1 எடுத்துருக்கேங்க. அதே மாதிரி மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. முதல்ல ஆயிலை வந்து குக்கரில் ஆயிலும் எண்ணெயும் கலந்து 3 டேபிள் ஸ்பூன் விட்டு அது நல்லா காஞ்சதும் பிரியாணி மசாலாவை அதில் சேர்த்துடலாம். அது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 உரித்து வச்சுருக்கேன் முழுசாக. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வதக்கணும். அதாவது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாங்க. அப்போ வந்து ஒரு பாதி அளவு, அதாவது கண்ணாடி பதம் அளவு இருக்குன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி கண்ணாடி பதம் அளவு நம்ம வந்து வதக்கணும். வதக்கின அப்புறம் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் சின்ன பச்சை மிளகா 4 சேர்த்துருக்கேங்க. நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால் 4 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து அது நல்லா கலந்தப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்ட அப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கணும். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசி அதில் கூட சேர்த்துக்கிறேன். அதாவது குக்கரில் வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த 4 தக்காளியை நான் கட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்து வந்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா சுருண்டு வரணும். பாதி அளவு தக்காளி வெந்தப்புறம் அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் அந்த கலவையை வந்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதாவது எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் அந்த அரிசியை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. இது வந்து இப்போ சாப்பாடு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அதுக்காக தான். பாருங்கள், அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ அந்த வறுத்து எடுத்த அரிசியை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம் நம்ம உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இது குக்கர் மூடி போட்டு மூடி வைக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் வெந்தப்புறம், சாப்பாடு கொஞ்சம் வெந்த அப்புறம் இப்போ வந்து குக்கர் மூடியை ஃபுல்லாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு அது ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து விசில் கொடுக்கும். ஒரு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு கேஸ் போனப்புறம் குக்கர் மூடி திறந்து பார்த்தா பாருங்கள், இது மாதிரி சூப்பராக வாசனையாக இருக்குதுங்க. தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக குயிக்காக செய்யணுன்னா இந்த மெத்தடில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.